அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா துவாக்குடி வெர்சஸ் ஜேஎஃப்சி. டாஸ் வின் பண்ண துவாக்குடி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பால் யூஸ் பண்ணணும். ஜேஎஃப்சியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரூசோ, நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் கிருஷ்ணா இருக்காங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு அறிவன் வந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். துவாக்குடிக்கு ஃப்ரண்ட் லைன் பவுலர் அவர் தான். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப நல்ல பேட்டிலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். மேட்சோட முதல் வந்து ஸ்ட்ரைக்கில் ரூசோ, நல்ல பிளே. ஃபீல்டர் இங்கே சாதிக்கான சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் கிருஷ்ணா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் ஓவரில் சுவிட்ச் எடுக்கான முயற்சி. கேன் மாதவன் டேக் இட். நோ யோ 6 பேச்சுங்க. ஷார்ட் பவுண்டரி, ரொம்ப ஷார்ட் பவுண்டரி. பின்னாடி பிஹைண்ட் த விக்கெட்லாம். தேர்ட் ஒன் அதில் யாருக்கிற ஒன்று பேட்டை கரெக்டான டைமிங்கில் வச்சார். ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. பவுலரே போய் எடுத்துட்டாரு. அறிவிட்டு ரூசோ. அடுத்த பந்து ஸ்டம்ப் லைனில் வந்து சூப்பர் ஒன்னுங்க. பெரிய வயசுக்கு தான் போனாங்க. அடுத்த பந்து சரியா அப்போல்லாம் ஆஃப் சைடில் வைக்க பார்த்தாங்க. இன் சைடு வச்சு லெக் சைடில் போச்சு. ஷார்ட்டில் ஃபீல்டர் கிடையாது. சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கிருஷ்ணா. ஸ்கூப்புக்கான முயற்சி பரலங்க. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. விக்கெட் விடாமல் இவங்களும் ஆடிருக்காங்க. ஜேஎஃப்சி ஆக்சுவலாக அவர் வந்து போகிற எல்லா ஓவர்லேயுமே விக்கெட் டேக்கிங் பவுலர். விக்கெட் விடாமல் 9 ஆனது சிறப்பான விஷயம். முதல் ஓவருக்கு நல்ல ஸ்டார்ட்னு சொல்லுவேன் ஜேஎஃப்சியை பொறுத்த வரைக்கும். துவாக்குடிக்காக செகண்ட் ஓவர் பார்த்துக்கு ஸ்கை அருண் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ரூசோ. செகண்ட் ஓவரில் முதல் வந்து அருண் தந்து சரியா அப்பாவில் டாட்டா இருக்கும். செகண்ட் ஒன் அருண் டு ரூசோ. நல்ல பந்துங்க. லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார். போன பந்தை விட இந்த பந்தும் லென்த் கொஞ்சம் பேக்கில் இருந்துச்சு. ஒரு லென்த்தில் வச்சார். தேர்ட் ஒன் நல்ல பிளே. 2 டாட்டுக்கு அப்புறமா பேட் ஃபேஸை கரெக்டாக கட்டினார். மிடில் பண்ணி ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க கவர்ஸில். ஸ்ட்ரைக்கில் கிருஷ்ணா. ஃபோர்த் ஒன் ஷாட். குட் ஷாட்டுங்க. அவுட் ஆஃப் த பார்க். குறுக்க கொடுத்தாரு. தலையை தாண்டி போகிறாரு. சேஞ்ச் ஆஃப் கார்டு ஓவர் த ஸ்டிக்லேருந்து. அடுத்த பந்து சரியா அப்பல்ல. ஐயோ அடிச்சாரியா. அது ரெண்டாங்க ரன் அவுட்டு. ஒரு ஸ்டிக் தான் இருக்குது. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 டவுன் பேட்ஸ்மேன் தினேஷ். போன பால் வைட்டு சொரி பந்த பால் அருண் டு கிருஷ்ணா. ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கையில் விழுந்தது. கேட்ச் டேக்கன். பலிக்கு பலி. ஏன் ஓவரில் 6 அடிச்சிங்களான்னு சொல்லி நேருக்கு நேராக அவரோட ஸ்ட்ராங் ஜோனில் அடிக்க வச்சு விக்கெட் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் வராங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க ஜேஎஃப்சி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஓவர் இந்த மேட்ச் ஓவர் போகிறதுக்கு அறிவன்ட்ட போயிருக்காங்க. ஒருத்தர் 2 ஓவர் போடலாம். ஸோ அண்ணன்ட்ட போயிருக்காங்க. 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பேட்டில் இருக்காங்கன்னு சொல்லுவேன். பவுலிங் தினேஷ் மிஸ்டேக்கில் கம்ப்ளீட்லி பீட்டன். விக்கெட் கீப்பராலையும் கவர் பண்ண முடியல. பையில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கை மாற்றிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் நியூ பேட்ஸ்மேன். அவர் பிடிக்கணும். முதல் வந்து செகண்ட் ஒன் ஓவரில் குட் ஷாட். பிக்கப் ஷாட் தலையை தாண்டி போதுங்க. அங்கே நல்லாவே டீப்பில் நின்னாரு. அவரோட ஆங்கிள் அந்த மாதிரி இருந்துச்சு. காலை ஃபுட் மூவ்மெண்ட் பெருசாக இல்லாட்டியுமே பேட்டோட ஸ்விங் செம்மையா இருந்துச்சு. தேர்ட் ஒன் குட் ஷாட்டுங்க. அவுட் சைட் ஆஃபில் வந்த பந்து அவருக்கு ஆக்சுவலாக லாங் ரீச் ஹைட்டான பேட்ஸ்மேன் காரணத்தினால இப்போ எக்ஸ்ட்ரா ரன் மோர் ரன்ஸ் கிடைக்குது அங்கே. சூப்பருங்க. ஐயோ மறுபடியும் த்ரோ வேற எங்கேயோ போக. 4 கீப்பர் போயிருக்காரு. இன்னும் எக்ஸ்ட்ரா ரன் மாற்றிட்டாங்க. எப்பா ஐ திங்க் 5 ரன். பந்து அறிவிட்டு தினேஷ் கிராஸ் போக பார்த்தாங்க. பால் அண்டர்லேயே போயிருக்கு. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். ஐயோ பின்னாடி ஃபாஸ்ட்டாக இருக்கும். 4க்கான நல்ல சான்ஸ். கீப்பரை தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக 4 மோர் ரன்ஸுங்க. ஏகப்பட்ட ரன் அள்ளிட்டாங்க. லாஸ்ட் 2 பாலில் பார்த்தீங்கன்னா 9 ரன்னு. 5 ஓடியை எடுத்த ரன்னு. இங்கே 4. கடைசி பந்து முக்கியமான பந்து இந்த ஓவரில். நல்ல யார்கர் அதையும் ரன்னாக மாற்றுறாங்க. சூசைட் ரன்னாக இருந்து போச்சுங்க. டபுளாக மாற்ற பார்த்தாங்க. ஸோ விக்கெட்டு ஒரு ரன்னோட ஓவர் முடியுது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஓவராக மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஓடி எடுக்கப்பட்ட ரன்னு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்துச்சு. ஸ்டிக்கில் பட்டு ஓடப்பட்ட ரன்னு. அதை தாண்டி நல்ல பிளேஸ்மெண்ட். பின்னாடி ஒரு 4 எடுத்துகிட்டு வந்தாங்க அண்ணன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34. 3 விக்கெட் விட்டாலும் வேறு லெவல் பேட்டிங். இங்கே ஓடியே எடுக்கணும்னா எடுத்திருக்காங்க. எதிர்பார்த்தபடியே மேட்ச் நல்லா போகுது இந்த மேட்ச்சு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு மாற்றுக்கை சபரி வந்திருக்காங்க.
ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ வெர்ஷன் ரூபன். ஒரு முதல் பால் வரைக்கும் முதல் பால் 3 சபரிக்கிட்ட இருந்து நல்ல பிளே கவர்ஸுக்கு வச்சாரு. பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணார், சிங்கிள் இருக்கிறாங்க. செகண்ட் ஒன் சபரி டு ராஜேஷ். கம்ஃபர்டபுளாக ஆடவில்லைங்க, எதிர்பார்த்த லைன் லென்த் போடல. பட் இருந்தாலும் பேட்டை வச்ச காரணத்துக்காக 2 மாற்ற பார்க்குறாங்க. இங்கே எடுத்துட்டாருங்க 2. இங்கே தேர்ட் ஒன் ஓவரில் சபரிக்கிட்ட இருந்து ஒரு ஃபுல் டாஸ் அப்படியே கொடுத்தாரு. பட் சிட்டருங்க தெளிவாக எடுத்திருக்காங்க இங்கே ஷாம் ஃபீல்டர். பட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் முடிவு வருதுன்னு சொல்லுவேன். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. போன பால் வைடு ரீபால். இந்த பால் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிக்கில் இறக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் சூர்யா நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒரு மீனிங் முதல் இன்னிங்ஸில் விலக்கி போயிட்டாருங்க ஆஃப் சைடில். பேக்வர்ட் பாயிண்டில் இருந்தாங்க, டீப்பில் சிங்கிள். முக்கியமான வந்து இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் சபரி டு ரூபன் தெளிவாக போட்டிருக்காங்க. அதான் 2 ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கும். எஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ டாட்டு ப்ளஸ் ரன் அவுட்டோட இந்த முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஸோ நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஜேஎஃப்சி. முதல் இன்னிங்ஸ் முடிவில் ஜேஎஃப்சி 40 ரன் அடிச்சிருக்காங்க. 41 இப்போ தேவை 24 பந்தில். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அருண். முதல் ஓவர் போட்டு சார் தினேஷ் அண்ணன். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து குட் ஷாட்டாக தெரியுதுங்க. கேட்ச் செக் பண்ணி கொடுப்பாங்க. முதல் பால்ல விக்கெட் கொடுத்துருக்காங்க. நியூ பால் கையிலே விழுந்து போச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேனா சிவா. முதல் பால் விக்கெட்டுக்கு அப்புறமா செகண்ட் ஒன். ஆமாம் நல்ல பந்துங்க, கொஞ்சம் ஆங்கிள் அவே ஆயிருக்கு. ஸ்டெப் அவுட் பண்ண டான்சிங் டவுன் த ட்ராக் ஒர்க் ஆகலை. டாட்டு. தேர்ட் பால் தினேஷ் டு சிவா. ஆஃப் சைடில் வைக்க பார்த்தாங்க, லெக் சைடில் பேருக்கு பந்து சிங்கிள் எடுத்துப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் சபரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஷார்ட்டாக போடப்பட்ட வந்து ஐயோ மிஸ் பண்ணிட்டாருங்க. ஸ்டிக்கு மேலே வருது வந்து. சரிங்க லாஸ்ட் ஒரு மீனிங் சரியா அப்பல்ல இதுவும் ஷார்ட் லெக்கில் ஃபீல்டரும் கிடையாது, கீப்பரே போகிறாரு. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. உள்ளே வந்துட்டாருங்க 2. இங்கே தினேஷ் டு சபரி. அடுத்த பந்து லாஸ்ட் ஒன். ஐ திங்க் எங்கே பட்டுச்சுன்னு தெரில. பின்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தா 4 போக நல்ல சான்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்லோ ஆகிடுச்சு. விக்கெட் கீப்பர் விரட்டிட்டாருங்க. ஐயோ அது இல்லை, அது ஒரு மிக்ஸ்அப்பாக இருக்குது. ரன் அவுட்டு. செகண்ட் விக்கெட் விடுறாங்க இங்கே துவாக்குடி. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸாக காட்டியிருக்காங்க இங்கே தினேஷ். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4. இது வரைக்கும் 2 விக்கெட் போயிருக்கு துவாக்குடிக்கு. ஸ்ட்ரைக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஷாம் வராங்க. செகண்ட் ஓவர் பொறுத்தவரை கார்த்தி. செகண்ட் ஓவரில் முதல் பந்து இவர் பிடிக்கிற முதல் பந்து நல்லா ஷார்ட் ஓவர் பிச்சு டு 1. பாட்டம் ஹேண்டை நல்லாவே யூஸ் பண்ண டீப் கவர்ஸில் சிங்கிள். செகண்ட் ஒன் சபரி ஸ்ட்ரைக்கில் சரியான எட்ஜுங்க, கேப்பில் சேஃபாக விழுவுது. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. டேரக்ட் ப்ரோ. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, நல்ல டேரக்ட். முக்கியமான விக்கெட், அவங்க எதிர்பார்த்த விக்கெட் மாற்றுக்கை சபரியோட விக்கெட்டை டேரக்ட் முடியாமல் எடுத்திருக்காங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் மறுபடியும் முதல் பந்து ஸ்லாப்புக்கு போனார். தரையோட போயிருக்கு, கண்ட்ரிக்கு போயிருக்கு. 2 எடுக்க பார்ப்பாங்க. எஸ் 2. இங்கே அடுத்த பந்து வேகமாக வந்துச்சுங்க பந்து. கொஞ்சம் ஏறி போய் பார்த்தாரு ஆஃப் சைடில். இன்ட்ரில் குத்துவார்னு எதிர்பார்த்தாங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் சொருவிட்டார். ஸ்ட்ரைக்கில் தீபன். அடுத்த பந்து ஸ்டிக் லைனில் வந்த பந்து தரையோட பேருக்கு. சதீஷ் அங்கே ஃபீல்டர் லாங்கானில் மேக்ஸிமம் சிங்கிள் தாங்க. ஓடுறாங்க. ரன் அவுட்டா? அம்பையர்ஸ் கால் என்னன்னு பார்ப்போம். எஸ் ரன் அவுட் கொடுத்துருக்காங்க ஷாம். அதர் இல்லை இங்கே ரன் அவுட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் கார்த்தி. ஐயோ விக்கெட் கீப்பரையும் கிராஸ் பண்ணி போயிருக்கு. பையில் 4க்கான சான்ஸ். நல்ல ஸ்டெப்பு 4ங்க பையில் 4 போகுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. துவாக்குடி. மீதமுள்ள 12 உங்களுக்கு 28 தேவை. நெக்ஸ்ட் ஓவர் தினேஷ் போட வராங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்லைங்க நியூ பேட்ஸ்மேன் சாதிக். முதல் பந்து ஏஜ் நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ஒன் ஓவரில் ஒரு ஹாஃப் கட் வேரியேஷன் மாதிரி இருந்துச்சு. பந்து லோவாச்சு, கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணார். லெக் ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கு.
விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய நியூ பேட்ஸ்மேன் மாதவன். அவருடைய முதல் பந்து பிளே தரையோட பேருக்கு சிங்கிள் எடுக்கிறாங்க. அடுத்த பந்து ஸ்டிக்கு பக்கத்தில் வருது. வந்து கீப்பர்ட்ட வந்திருக்கு. பேக் டு பேக் நல்ல பாலாக போட்டுருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக காட்டக்கூடிய பவுலர். கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. அங்கே வந்து அடித்து ஏற்றிருக்காரு. ஆஃப் சைடில் முக்கியமாக போட்டார். பாடி லைனுக்கு வரல, அடித்து போட்டாலும். அடுத்த பந்து தினேஷ் சாதிக். ஷார்ட் ஹைட் ஏறி இருக்கு. ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. தெளிவாக எடுக்கிறாங்களான்னு பார்த்தா எடுத்திருக்காருங்க சதீஷ் ஃபீல்டர். எட்டனதர் விக்கெட். இங்கே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. துவாக்குடி பேக் ஃபுட்டில் இருக்காங்கன்னு சொல்லுவேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. 6-26 தேவை லாஸ்ட் ஓவரில். சதீஷ் முதல் பந்து ஒரு ஆஃப் கட்டுற மாதிரி கூட பார்த்துருக்காரு. ஒரு ஷாட்டுங்க நல்லா பட்டுச்சுங்க. வேற லெவல் ஸ்டாப் வேறாங்க. 4 தடுத்துட்டாங்க. கார்த்தியன் எங்கள் ஃபீல்டர். நியூ பேட்ஸ்மேன் அறிவு. சதீஷ் டு அறிவு. வாங்கி அடிக்கப்பட்ட ஷாட்டுங்க. அங்கே மிகப்பெரிய ஆறு, கொஞ்சம் பெரிய ரீஜன், காத்தடிக்காத நேரம் வேற. சதீஷ் டு அறிவு. கம்பேக்கிங் பால் இருந்திருக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு அல்ல யாருக்கு ராஸ்டம் தெரிச்சு போச்சு. ஸோ அதோட மேட்ச் முடியுது. அந்த விக்கெட்டோட நல்ல போல்டு ஒன்று எடுத்திருந்தாங்க சதீஷ். எண்டில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. ரவுண்ட் ஒன் மேட்ச் யார் இருக்கும் பார்த்தீங்கன்னா துவாக்குடி வெர்சஸ் ஜேஎஃப்சி. இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க.